அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு 200-300 பக்கம் உள்ள புஸ்தகத்தை படி அப்படின்னா முடியலிங்க, என்னால் அவ்வளோ பக்கம் உள்ள புத்தகத்தை படிக்க முடியல அப்படிம்பாங்க. நான் ஒரு சின்ன யோசனை சொல்கிறேன். பெரிய பெரிய புஸ்தகங்கள் படிக்க முடியாட்டாலும் பரவாயில்ல, சில சமயத்தில் ஒரே பக்கத்தில் பெரிய பெரிய விஷயங்களை ஒரு வரி 2 வரியில் தொகுத்து போட்டிருப்பாங்க. அதாவது வாழ்க்கையை முழுக்க அப்படியே சாறு பிழிஞ்சு, ஒரு பெரிய ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு சாறு எடுக்கிற மாதிரி, இன்னும் வேறு எத்தனைனா எடுத்துங்க, எவ்வளோ அடக்க முடியாத பல விஷயங்கள் எல்லாம் அப்படியே உள்ளடக்கின மாதிரி. இப்போல்லாம் அந்த சீனாவில் இவ்வளோண்டு பேக்கெட் கொடுக்குறான். அதை விரிச்சிட்டு அதை ஏதோ ஒன்று பண்ணால் முழு பெட்டாக மாறிடுது, படுத்துக்கிறதுக்கு அப்படியே முழு படுக்கையாக மாறுது. அது மாதிரி கேப்சூல் வடிவத்தில் ஒரு பக்கத்தில் 10 பொன்மொழி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அனுபவம். இன்னும் உங்களுக்கு புரியறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்களுக்கு கூட டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, எதுவும் சாப்பிடாட்டி பரவாயில்ல சார், எக்காவது எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருந்தால் அதில் இருக்கிற மஞ்சக்கருவை நீக்கிட்டு வெள்ளையாவது சாப்பிடுங்க, இப்படிலாம் யோசனை சொல்லுவாங்க. செடிகளுக்கே முட்டையை உரமாக போடுங்க அப்படின்னு யோசனை சொல்லுவாங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு முழு பறவையே உண்டாவதற்கு தேவையான எல்லாம் உள்ளே அடங்கி இருக்கிறது ஒரு முட்டை. அது உள்ளே ஒரு பெரிய பறவையினுடைய முழு வாழ்க்கை அடங்கியிருக்கு. அது மாதிரி சில பொன்மொழிகள் எப்படி தெரியுங்களா? ஒரு 100 பக்கம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு 10 வருஷம் நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை ஒரு வரி 2 வரியில் சிலவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த பொன்மொழிகளை தேடி படிக்கிற வழக்கத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. நான் இப்போ ஒரு 5-6 பொன்மொழி சொல்கிறேன். ஒளிபரவட்டும் இதழில் நாங்கள் அந்த பொன்மொழியை எடுத்து போட்டிருக்கிறோம். இப்போ பிரச்சனை எல்லாருக்கும் வருது. முதல்ல மனசில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ? எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன முடிவுக்கு வந்துட்டோம்னா பாதி கவலையிலேருந்து ஜம்ப் பண்ணி வெளியே ஓடியாந்துடலாம். ஏதோ இந்த பிரச்சனை வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா? அதுதான் மேலே 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 நம்ம துன்பப்படுறதுக்கு காரணம். இதை விளக்குறதுக்கு புஸ்தகமாக ஒரு வரியில் எழுதியிருக்கா, எந்த பிரச்சனையும் நிரந்தரம் இல்லை என்ற மனநிலைக்கு வந்து விட்டால் போதும். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதோ இல்லையோ, முதலில் மனசுக்கு பலம் வந்துவிடும், நிம்மதி வந்துவிடும். மனசுக்கு பலம் வந்துட்டால் தான் நாமளே பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாமே. புரியுதா? சரி, எதிரிகளை வீழ்த்துவதற்கு மிகச்சிறந்த ஆயுதம் எது தெரியுமா? மன்னிப்பு. உண்மையிலே அது ஒரு ஆச்சரியமான விஷயம். வலிமையான ஆயுதம் எது அப்படின்னு கேட்டால் மன்னிப்பு. அப்புறம் மனுஷ இயல்பு ஒரு பொன்மொழி மூலமாக சொல்கிறார் ஒருத்தர். அடுத்தவன் மூஞ்சியில் கறி பூசணும்னு பல பேர் ஆசைப்படுறான். எப்படியாவது அடுத்தவன் மூஞ்சியில் கறி பூசணும்னு. உன் கையும் கறியாகும்பா. நீ அடுத்தவன் மூஞ்சியில் கறி பூசணும்னு கையில் கறி எடுத்தா உன் கை என்ன கறியாகாமையாக இருக்கும்? இதுக்கு என்ன ஆள் வச்சா பூச முடியும்? அடுத்தவன் மூஞ்சியில் கறி பூசணுங்கிற வெறி பல பேருக்கு ஒழி. அதுக்காக கறியை கையில் எண்ணும் போது கையெல்லாம் கறி ஆகிடுச்சு, தொடச்சப்போ சட்டையெல்லாம் கறி ஆகிடுச்சு. பல பேருக்கு தெரியலையே. இதெல்லாம் சின்ன விஷயந்தான், ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். பணம் போகுது, பொருள் போகுது, காசு போகுது, என்னமோ போகுது. எது போனாலும் பெருசாக நஷ்டம் கிடையாது. எது தெரியுமா பெரிய இழப்பு? நமக்கு நல்ல விஷயத்தை சொல்கிற நல்ல மனிதர்களுடைய நட்பை இழக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நமக்கு செய்யக்கூடிய உதவியை பணம் காசு கூட பண்ணாது. நல்ல விஷயத்தை சொல்கிற நல்ல மனுஷங்களை நம்ம இழந்துட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம். சரி, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது பாருங்கள். அதை பற்றி ஒருத்தர் ஒரு பொன்மொழி சொல்கிறாரு. வாழ்க்கையை செதுக்கிறதுக்கு உளி அப்படின்னு ஒன்று வேணும் சிற்பிக்கு, சிற்பத்தை செதுக்கிறதுக்கு. அது மாதிரி கணவன் மனைவி தன்னை செதுக்கி கொள்வதற்கு கடவுள் எடுத்து கொடுக்கிற உளிகள் தான் குழந்தைகள்னர். பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தா குழந்தைங்க நம்மளை செதுக்கியிருப்பாங்க. எத்தனை அற்புதம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பேர் வீட்டை நான் பார்த்துக்கணும் தெரியுங்களா? நானே சந்தித்த சில நபர்களில் பார்த்தா அந்த பெரியவர்கள் ரொம்ப மிருகத்தனமாக பிஹேவ் பண்ணுற போது அவங்க குழந்தைங்க அவ்வளவு மெக்னானிமிட்டியாக, அவ்வளவு மெச்சூர்டாக, அதாவது முதிர்ச்சியாக அந்த பிரச்சனையை அணுகிற முறையை பார்த்து நான் திகைச்சு போயிருக்கேன். எதுக்கு சொல்ல வரேன்? ஒரு கணவன் மனைவிங்கிற அந்த குடும்பத்தை செதுக்கிறதுக்கு உளி அந்த குழந்தைங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அழகான பொன்மொழி. நிறைய ஏமாற்றங்களுக்கு பின் கிடைக்கும் படிப்பினை, நமக்கு ஒரு லெசன் கிடைக்குது இல்லை ஏமாற்றத்துக்கு அப்புறம்,
அதுக்கு என்ன பேர்? அனுபவம். நிறைய ஏமாற்றங்களுக்கு பிறகு கிடைக்கும் படிப்பினைக்கு பெயர் அனுபவம். படிப்பினைக்கு பின் கிடைக்கும் நிகழ்வுக்கு பெயர்தான் வாழ்க்கை. இன்னொன்று சொல்கிறாங்க, நம்ம ஹேஸ்டியாக ஒரு விஷயத்தில் முடிவெடுக்கிறோம். ஹேஸ்டினா ரொம்ப வேகமாக, ரொம்ப பயங்கரமான ஆபத்தான ஒரு வேகத்தில். இந்த உலகத்தில் எல்லாம் அறிந்தவர் என்று எவரும் இல்லை, ஒன்றுமே தெரியாத ஆள் என்றும் எவரும் இல்லை. சில பேர் அப்படி நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படிங்கிறோம். அப்படி கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு தெரியும், அது நமக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சவன்னு யாராவது ஒருத்தனை சொல்கிறீங்களா? அப்படியும் ஒரு ஆள் கிடையாது. எதுவுமே தெரியாத ஆள்னு ஒருத்தர் இருக்கானா? அதுவும் கிடையாது. அப்புறம் நல்ல நம்முடைய பழகிறவங்களோட திறமைகளை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்க ஏதோ ஒன்றில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி திறமையோடு இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு கலையில் மிகச்சிறந்த திறமை இருக்கும். நம்ம அதை அவங்கக்கிட்டேருந்து டேப் பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் தன்னுடைய மனைவி திடீர்னு சங்கீதம் பற்றி பேசுகிறத கேட்டுட்டு, உனக்கு சங்கீதம் தெரியுமா அப்படின்னாரு. தெரியும். இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, இது வரைக்கும் நீங்கள் என்னை கேட்டதே இல்லையே. என்ன அர்த்தம்? மனைவிக்கு அவ்வளோ நல்ல சங்கீதம் தெரியுங்கிறதே தெரியாமல் இந்த ஆள் 60 வருஷத்தை ஓட்டிட்டேன். அவளுக்கு நல்ல சங்கீதம் தெரியும் அப்படிங்கிறது இந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. அப்படி 100க்கு 90 பேர் என்ன பண்ணுறாங்க, தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ், திறமை எதில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்காமல் வாழ்க்கையை வீணாக்கிடுறாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன முத்து முத்தாக இருக்குது பாருங்கள். இது ஒன்றொன்றும் வாழ்க்கையில் நீங்கள் போட்டுக்கிற ஒரு முத்து மாலை மாதிரி உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய கருத்துக்கள். இதை நாங்கள் ஒளிபரவட்டும் இதழில் வெளியிட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஒளிபரவட்டும் எப்படி படிக்கணும்? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே போடணும். அதை போய் அந்த லிங்க்கு இணைப்பு கிடைக்கும். அதை நீங்கள் சொடுக்குனீங்கன்னா ஒளிபரவட்டும் புத்தகம் உங்களுக்கு கையில் கிடைக்கும். இந்த ஒளிபரவட்டும் புத்தகம் சாதாரணமான குப்பை இல்லைங்க, முத்துக்கள் கோத்த ஒரு மிகப்பெரிய முத்து மாலை. அது 1000 பேர் படித்தவங்க ஒரு 1000 பேருக்கு அனுப்புங்க. அப்படியே போச்சுன்னு சொன்னால் பல்லாயிரம் பேருக்கு அறிவு கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியம். ஒரு 10 காசு செலவு இல்லை. ரொம்ப எளிமையாக நாம் அப்படியே நம்ம வாட்ஸ்அப்லேருந்து அடுத்தவங்களுக்கு அப்படியே அனுப்பி விட்டுறலாம். இது மட்டும் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா பல்லாயிரம் பேருக்கு நல்ல அறிவு போகிறதுக்கு வாய்ப்பு. முத்தான இந்த முத்தில் ஒரு கடைசி முத்து சொல்லட்டுமா? சில பேர் தப்பு பண்ணிவிடுவாங்க, தண்டனையே கிடைக்காது, தப்பிச்சிடுவாங்க. நான் பண்ண தப்புக்கு எனக்கு அப்போவே தண்டனை கிடச்சிருக்கணும், கிடைக்கவே இல்லை. நான் தப்பிச்சிட்டேன்பா, நான் மகா புட்சாலிங்கிறான் பாருங்க. அவன் செவுள் அரைகிற மாதிரி ஒரு வார்த்தை, வாழ்க்கை அனுபவத்தை ஒருத்தர் புழிஞ்சு எழுதுகிறாரு. நம்முடைய ஒவ்வொரு குற்றத்திற்கும் அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் நாம் அதிபுத்திசாலி என்று அர்த்தமில்லை. நான் ரொம்ப புத்திசாலி, தண்டனை கிடைக்காதபடி அந்த தப்பை பண்ணிட்டேன்னு நினைக்காத. நமக்கான தண்டனை கடுமையாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். போடுற சக்க நாம் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம் இல்லை, தண்டனை இன்னும் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். நமக்கான தண்டனை கடுமையாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதெல்லாம் வாழ்க்கையில் சிந்திக்க ஆரம்பித்தா எவ்வளோ நல்லா நம்ம வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த தொடர்ந்து அந்த சுகி சிவம் எக்ஸ்பிரஷனில் பேசுகிறோம், எழுதுகிறோம், புத்தகமாக கொண்டு வரோம், பல பேர் கையில் கிடைக்கணும்னு. பெரிய ஒரு பொருளாதார லாபத்துக்காகவோ என்னமோ எங்களுக்கு லட்சக்கணக்காக அப்படியே கொட்டிக்கிறதுக்காகவோ இல்லை. ஆனால் உண்மையில் பல பேருடைய வாழ்க்கையை இது மாற்றி அமைக்காதாங்கிற ஏக்கத்தினால தான் இந்த செய்திகளை முன்ன வைக்கிறோம். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். நம்ம தப்புக்கு தண்டனை கிடைக்கலன்னா தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம் இல்லைங்க, தண்டனை இன்னும் கொஞ்சம் வலிமையாயிட்டுருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒளிபரவட்டும் இதழில் இருக்குது, படிங்க, 10 பேரோட பங்கிட்டுக்கங்க.